எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பெருமாள் கோவிலில் ஒரு விசேஷம். அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக புளியோதரை கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம கோவில் ஸ்டைலில் எப்படி ரொம்ப ருசியான புளியோதரை செய்வோம் அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த கோவில் ஸ்டைல் புளியோதரையினுடைய ரகசியம் என்ன, எப்படி கோவிலில் செய்கிற புளியோதரை மட்டும் அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கோவில் புளியோதரை செய்வது எப்படி, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்ட்டு பார்த்துருவோம். உங்களுக்கு தேவையான அளவு கடுகு, அதே மாதிரி தேவையான அளவு சீரகம், தேவையான அளவு வெந்தயம், தேவையான அளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவு பெருங்காயம், தேவையான அளவு வேர்க்கடலை, உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு கடலைப்பருப்பு, அதே மாதிரி தேவையான அளவு உளுந்து பருப்பு. உங்களுக்கு தேவையான அளவு வரமிளகாய், நம்ம செய்கிற சாதத்துக்கு தகுந்தவாறு புளிக்கரைசல், சமையலுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம். புளியோதரைக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இது அளவு பார்த்து செய்கிறது இல்லைங்க. நீங்கள் சமையலை இப்போ ஒரு உதாரணத்துக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு 50 கிராம் உளுத்து பருப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சமையல் குவான்டிட்டி நாமளே தான் கண்டுபிடிச்சிக்கணும், சரியா? அதனால் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. அதில் நாம் தேவையான அளவு கடுகு போட்டுடுறோம். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு பொரிஞ்ச பிறகு தான் நீங்கள் அடுத்த பொருளை சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு ரொம்ப நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீரகத்தை போட்டுருவோம். சீரகம் நல்லா வெடிக்கும். இப்போ சீரகமும் பொன்னிறமாக ஆகிட்டு இந்த நேரத்தில் நம்ம வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயமும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபடணும். இப்போ வெந்தயமும் நல்லா ஒரு பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ தேவையான அளவு பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்துக்குவோம். நான் பார்த்திங்கன்னா பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதன் பின்பு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்திக்குவோம். இது காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கூட்டியும் குறைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற சாப்பாட்டுக்கு தகுந்த அளவுக்கு புளிக்கரைசல் நம்ம சேர்த்திக்கிறோம். நாம் இப்போ செய்கிற சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு 20 பேர்லேருந்து 25 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு தேவையான புளிக்கரைசல் நான் ஊற்றிக்கிறேன். புளி பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கட்டியாக கரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிங்கன்னா புளி பார்த்திங்கன்னா அது சுருண்டு வர நேரம் ஆகும். ஸோ நம்ம தண்ணி மாதிரி புளி கரைசலை கரைச்சிட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, இது ரொம்ப நேரம் கொதிக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கணும். அப்படி கொதிச்சுனா தான் எண்ணெய் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரும். இன்னமும் கூட அந்த புளி பார்த்திங்கன்னா சுருண்டு வரும் அல்வா பதத்துக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா சரியான பதம். அந்த கோவில் புளியோதரையினுடைய ட்ரிக்கும் அதுதான். ஸோ நம்ம இன்னமும் இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான பதம் உங்களுக்கு வந்துடுச்சு பாருங்கள். அந்த புளி கரைசல் பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி வந்துடுச்சு. அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வருது. இதுதான் அந்த பதம். இந்த பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை தனியாக இறக்கி வச்சுருவோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது சூடான வெட்டி நாம் தேவையான அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்குவோம்.
இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுபட்ட உடனே தேவையான அளவு உளுந்து பருப்பு சேர்க்கணும். உளுந்து பருப்பும் நல்லா வறுபடணும். உளுந்து பருப்பு நல்லா வறுபட்ட உடனே அதில் பார்த்தீங்கன்னா நாம் எடுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்குவோம். இந்த அளவும் உங்களுக்கு கூட்டியும் குறைச்சும் எடுத்துக்கலாம், வேர்க்கடலையில் உள்ள அளவு. இது எல்லாமே நல்லா வறுபடணும். இந்த சமயத்தில் நாம் அந்த சுருண்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா புளிக்கரைசல், அதை நாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ண வேட்டி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி போட்டுருங்க. அந்த எண்ணெயோட சூட்லேயே மஞ்சள் வாசம்லாம் போயிடும். இப்போ நாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம சாதம் செய்ய வேண்டியது தான். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 20-25 பேர் நல்லா சாப்பிட்ற மாதிரி சாதம் செஞ்சிகிட்ருக்குறோம். இப்போ இது சாதம் வெந்துட்டு, வெந்த சாதத்தை பார்த்திங்கன்னா வடித்து நல்லா ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற போட்டுருங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அரிசி உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் அந்த புளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தை நல்லா ஆற போட்டாச்சு. இப்போ ஆறுன அந்த சாதத்தில் நாம் ரெடி பண்ணி வச்ச அந்த புளிக்கரைசலை மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணி எடுத்தோம். நல்லா கிளறி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான கோவில் ஸ்டைலில் இந்த புளியோதரை ரெடி. இந்த புளியோதரை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதனுடைய ருசி பார்த்திங்கன்னா சொல்ல வார்த்தைகள் இல்லை, அந்த அளவுக்கு இந்த ருசி ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சாமிக்கு படைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால உப்போட ருசி பார்க்கக்கூடாது. ஆனால் நம்ம போட்ட உப்புனோட அளவுலாம் சரியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அடிக்கடி செய்கிறதுனால எங்களுக்கு அந்த உப்போட அளவுலாம் தெரியும். நீங்கள் செய்யும்போது இந்த கிளற சமயத்தில் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உப்பு தட்டுப்படல அப்படின்னா கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கோன்னு நீங்கள் கிளறிக்கலாம். ஆனால் நீங்கள் கோவிலுக்கு பிரசாதம் தரீங்க அப்படின்னா நீங்கள் உப்பு சாப்பிடக்கூடாது. நீங்கள் கோவிலுக்கு நைவேத்தியம் தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சாப்பாடை சாப்பிடக்கூடாது, உப்பு சுவை பார்க்கக்கூடாது. சரியா? இதை நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா கிண்டியாச்சு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வாசத்துக்கு கருவேப்பிலத்தில் சேர்த்திக்கிறோம். நாம் கருவேப்பிலத்தில் பச்சையாக சேர்க்கும் போது அது ரொம்ப நல்லா வாசமாகவும் ரொம்ப நல்லா ருசியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ரொம்ப ருசியான கோவில் ஸ்டைல் புளியோதரை. இதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம செலவும் பண்ணலை, ரொம்ப நாம் நேரமும் எடுத்துக்கலை. ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்களை வச்சு தான் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கோவில் புளியோதரை உங்களுக்கு ரெடி. ஏன்னா நம்ம இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, கொத்தமல்லி போடும்பாங்க, முந்திரி பருப்பு போடும்பாங்க, மிளகு பொடி போடும்பாங்க. ஆனால் இப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த கோவில் புளியோதரையினுடைய டேஸ்ட் 1% கூட குறையாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த புளியோதரை பார்த்தீங்கன்னா ஒரு வாய் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே போதும், இன்னும் மேலும் மேலும் சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ருசியான அந்த புளியோதரையை நீங்களும் செய்யுங்க. நீங்கள் கோயிலுக்கு பிரசாதமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.